ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் ரொம்பவும் விருப்பமான மசால் தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிபி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார சட்னி ரெடி பண்ணுறதுக்காக பூண்டு, வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அடுத்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே பெரிய சைஸ் ஆனியன் நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே கடலை பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், தேவைக்கு ஏற்ற அளவுக்கு கருகாப்பில், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கூடவே தோசை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிற பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிற பேஸ்ட் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுக்கிற கடலை பருப்பு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகாய், கருகாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசிச்சுட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை நல்லா நைஸாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தோசை கொஞ்சம் நல்லா வெந்ததும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிற பேஸ்ட் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட் ஆட் பண்ணி எல்லா பக்கம் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஈவனாக எல்லா பக்கம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தோசை நல்லா முருகலாக வெந்ததுக்கப்புறமா ஹோட்டல் ஸ்டைலில் இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. மடித்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. நல்லா சுட சுட இருக்கிற தோசை கூட கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.